Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு haul video தான் பார்க்க போறோம். இது வந்து makeup and skincare haul. So yeah, let's get started and yeah, இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு subscribe பண்ணலனா please subscribe பண்ணிடுங்க. It means a lot to me and இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first வந்துட்டு Pond's Bright Beauty Spotless Glow Face Wash. So இது வந்து நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இந்த Pond's face wash வந்து நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப வருஷமா நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ் டைம்ல. அதுக்கப்புறமா கூட நான் வந்து இதை விடவே இல்லை, நான் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். இதோட பேக்கேஜிங் வந்துட்டு மாறிட்டே இருக்கு, பட் ஸ்டில் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒயிட் பியூட்டின்னு இருந்தது, அப்புறம் வந்துட்டு ஃப்ளாலெஸ் ஒயிட்னு ஒன்று இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது இப்போ வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த பிரைட் பியூட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஃபேஸ் வாஷ், இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு குட் ஃபேஸ் வாஷ் இது. அண்ட் இதோட ப்ரைஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் வாஷ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து கிளினிக்கோட ஆல்மோஸ்ட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் வந்துட்டு பிளாக் ஹனி. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லிப்ஸ்டிக். நான் என்னோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, லாஸ்ட் மந்த் எண்டில் வாங்கினேன். ஸோ இது எப்படின்னா, இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்கின் டோனுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இதோட ரிவ்யூ வந்து நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போட்டிருக்கேன், பட் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா இட்ஸ் ஓகே, அப்படியே விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு லிப் பாம் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து எனக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு 1 இயராக நான் வந்து வெயிட் பண்ணி வாங்கினேன். ஏன்னா எமிலியா கிளார்க் வந்து ஒரு வீடியோவில் வந்து இதை அப்ளை பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போதுலேருந்து நான் இது வந்து ஃபுல்லாக எங்கெங்கேயோ வந்து ட்ரை பண்ணிட்டு தேடிட்டு அப்புறம் கடைசியில் வந்து நைக்காவில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுதான் அந்த லிப்ஸ்டிக். ஸோ இதுதான் அந்த லிப்ஸ்டிக். இது வந்து நம்ம போட்டோடனே நம்மளோட லிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி அதோட கலர் வந்து மாறும். ஸோ இதோட ஷேட் வந்து பிளாக் ஹனி. அண்ட் இது நான் வாங்கினதுக்கு எனக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க கிளினிக்ல இருந்து. இது வந்து கிளினிக் கிளாரிஃபைங் கிளாரிஃபைங் லோஷன் நம்பர் 3 போட்டு இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து ஒரு 30 ml லோஷன். இதுவே நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இது கிடைச்சது இதுக்கு ஃப்ரீயாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட கசின் வந்துட்டு, என்னோட அக்கா வந்துட்டு ஜெர்மனிலேருந்து எனக்கு ப்ரஷஸ் வாங்கி தந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி எனக்கு ஒரு ஸ்டிப்ளிங் ப்ரஷ் வாங்கி தந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பிராண்ட்லேயே நான் வந்து கேட்டிருந்தேன். எபிலின் சொல்லிட்டு, எபிலின் ப்ரொஃபஷ்னல், இந்த பிராண்டில் வந்து ப்ரஷஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இன்கேஸ் நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிராண்ட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு 3 ப்ரஷ் என்னோட சிஸ்டர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு ப்ரஷ் வந்துட்டு ஃபார் ஃபேஸ், லைக் 3மே ஃபார் ஃபேஸ். இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், கன்சீலர், ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இதெல்லாம் வந்துட்டு, இது பேர் வந்து மல்டி டாஸ்கர் மேக்கப் ப்ரஷ் இது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் டெமோ எல்லாமே. ஸோ இது வந்துட்டு பவுடர் ப்ரஷ். இது வந்து ஒரு பவுடர் ப்ரஷ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேன் ப்ரஷ். ஸோ ஃபேன் ப்ரஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் ப்ரஷ். ஸோ 3 ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ப்ரஷ் அண்ட் பவுடர் ப்ரஷ், அப்புறம் வந்து ஒரு ஃபேன் ப்ரஷ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலர் பார்ல இருந்து ஐ காட் திஸ். இது வந்து கலர்பார் மேட் மீ ஆஸ் ஐ ஆம் லிப் கிரேயான். ஸோ நான் வாங்கின ஷேட் வந்துட்டு லீப். ஸோ லீப் வந்து ஒரு மாதிரி ஒரு நூட் ஷேட். ஸோ இதுதான் அது. பேக்கேஜிங் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதுதான் ஆக்சுவலாக கலர்பாரில் வந்து அந்த மினிஸில் வந்து ஒரு ஷேட் வச்சுருந்தேன் க்ரையானில். இப்போ அது வர்றது கிடையாது, அந்த மினி ரேஞ்ச் வர்றது கிடையாது. ஸோ எனக்கு அந்த ஃபார்முலா ரொம்ப பிடிக்கும். இப்போ மாஸ்க் போடுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்துட்டு மாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அண்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரி வந்து ட்ரையாகவும் இருக்காது. இது வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக கிளைட் ஆகும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் செட் ஆனதுக்கப்புறமாவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து லிப்ஸில் வந்து அந்த ஹெவினஸ் தெரியாது, அந்த மேட் லிப்ஸ்டிக்கோட ஹெவினஸ் தெரியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த அவுட் ரேஜ்னு ஒரு ஷேட் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து லீப் என்ற ஷேட். இது வந்து ஒரு குட் நூட் ஷேட். ஆக்சுவலி வந்துட்டு இது ரொம்ப ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோனுக்கு ஒர்க் ஆகும். எனக்கு வேற எந்த ஷேடும் இதில் வாங்க தோணலை. எனக்கு டார்க் ஷேட்ஸ் பிடிக்காது ரொம்ப. ஸோ அதனால நான் வந்து இந்த ஷேட் எடுத்தேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு நூட் ஷேட் தான் அது. ஸோ யா, இது கூடவே வந்துட்டு ஷார்ப்னரும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக் வாங்கினதுக்கு எனக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஐ மீன் இந்த லிப்ஸ்டிக்குன்னு கிடையாது, 1200க்கு என்னமோ நம்ம வந்துட்டு கலபாரில் பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஃப்ரீயாக மினி லிப்ஸ்டிக் ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஐ காட் திஸ். இது வந்து கலபாரோட மேட் டச் லிப்ஸ்டிக், அந்த ரேஞ்சில் ரிச் ரெட்ன்ற ஒரு ஷேடு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் ஷேட். நான் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மினி லிப்ஸ்டிக் இது வந்து 1.3 grams நினைக்கிறேன். யா 1.3 grams. ஸோ இதுவே போதும். லிட்டில் மேக் மாதிரி நம்மளுக்கு இந்த ஷேட் வந்துட்டு சரியாக இருக்கும். ஐ மீன் இந்த சைஸ் வந்துட்டு சரியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இது நான் வந்து இது நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான் ஞாபகம் வந்தது, மேக்கோட ரூபி ஊ தான் ஞாபகம் வந்தது. சிமிலர் ஷேட் தான், பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு அது ரொம்ப மேட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாட்டன் மேட் மாதிரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு மேட்டாக தான் இருந்தது. ரொம்ப ஹெவி மேட் மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஷேட். ஸோ யா இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலர்பாரில் வந்து நான் இந்த ஓவர் தி டாப் பவுடர் பஃப் ஒன்று வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக பஃப் யூஸ் பண்ணணுன்னு ஆசை. அண்ட் நம்ம இந்த ஐ மேக்கப்லாம் பண்ணும்போது இந்த ஃபிங்கர் பேட் மாதிரி போட்டுட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் ஐ காட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலர்பார்லேயே வந்துட்டு blend-itude பியூட்டி பிளெண்டட் ஸ்பஞ்ச் வாங்கினேன். என்கிட்ட வந்து ரியல் டெக்னிக் ஸ்பஞ்ச் இருக்குது, அப்புறம் பிஎஸ்சியோ வச்சுருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து இது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக எனக்கு வந்து இது ட்ரை பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஐ காட் திஸ். ஸோ இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி. இது வந்து 199, பட் டிஸ்கவுண்ட்டில் தான் நான் இது எடுத்தேன். இது வந்து 150க்கோ 160க்கோ தான் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது, பட் நான் இன்னும் ட்ரை பண்ணல. பார்க்க ரொம்ப க்யூட்டாக லைக் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க. ஸோ யா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லிப்ஸ்டிக். இது வந்து மேப்ளினோட கலர்சென்சேஷனல் லிக்விட் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இது. ஸோ இதோட ஷேட் வந்து நூட் நுவான்ஸ். நீங்கள் வந்து என்னோட ஒரு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்வாட்ச் வீடியோ பண்ணியிருப்பேன், ஸோ அதில் பார்த்துருப்பீங்க. இது வந்து போன மந்த் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது ஆமாம் லாஸ்ட் மந்த் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து எப்படின்னா ஒரு குட் நூட் ஷேட். ஸோ இது வந்து மீடியம் ஸ்கின் லைக் டார்க் ஸ்கின்க்கும் நல்லா இருக்கும், பட் ஆனால் ஒரு குட் லிப் லைனர் மேலே நீங்கள் இது அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபேர் டு மீடியம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஷேட் வந்து இட்ஸ் லைக் இட் ஹஸ் பிகம் மை மோஸ்ட் ஃபேவரட் ஷேட். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்குது இதில். ஸோ இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நெயில் பாலிஷ். ஸோ இது வந்து நாய்க்காவோட நெயில் பாலிஷ். இதோட ஷேட் வந்து what is this shade? ப்ளூ லைம் ஸ்லஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு வந்து ஒரு ப்ளூ கலர் நெயில் பாலிஷ். ஸோ யா இது சும்மா வாங்கணும்னு தோணுச்சு. ஐ காட். என்கிட்ட இந்த கலர் கிடையாது. ஸோ ஓகே, நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் ப்ளூ கலர் நெயில் பெயிண்ட் வச்சுருந்தாங்க யாரோ. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். இன்னும் கையில் ட்ரை பண்ணேன், பட் காலில் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஷேட். அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்துட்டு இது வந்து வாட் இஸ் திஸ்? இது வந்து ஒரு ஹேண்ட் ஜெல். இது வந்து ஃப்ரெஷ் கட் லைலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட் ஜெல். இதில் வந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த பபிள்ஸ் மாதிரியெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஸோ பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் அகெயின் நான் வந்து 2 பாடி மிஸ்ட் வாங்கிட்டேன். எனக்கு வந்து பாடி மிஸ்ட் மட்டும் நான் பார்த்தேன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் பர்ஃப்யூம்ஸ்க்கு அப்படி தான் இருந்தேன் நான். பட் இப்போ வந்து நான் பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப வாங்குறது கிடையாது. ஏன்னா இட்ஸ் பீன் லைக் மோர் தேன் 2.5 years நான் வந்து பர்ஃப்யூம்ஸ் எடுத்து பர்ஃப்யூம் வாங்கி நான் வந்து இப்போ நிறைய பாடி மிஸ்ட் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல. மேபி நான் லைக் பர்ஃப்யூம் வந்து தே ஆர் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். நம்ம வந்து பர்ஃப்யூம்க்குன்னு நம்ம அந்த பர்ஃப்யூம்க்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பாடி மிஸ்ட் நிறைய எடுத்துக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் வந்து 2 பாடி மிஸ்ட் வாங்கினேன். இப்போ சேல் போச்சு. ஸோ நான் வந்து 2 வாங்கினேன். இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட மேட் அபவுட் யூ. ஸோ நான் இது வந்து 599க்கு வாங்கினேன். ஒன்று வந்து 600க்கு ஒரு இது வாங்கினேன், டிஸ்கவுண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ மேட் அபவுட் யூ வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு
பாடி மிஸ்ட். நான் இது ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு சான்ஸ் கிடைக்கல இது நான் வந்து வாங்குறதுக்கு. பட் வேறு ஏதாவது வாங்கிடுவேன் இது வாங்க போகும்போது. பட் ஃபைனலி ஐ காட் திஸ். இதுவும் ஒரு மாதிரி லைக் ஃப்ளாரல், ஸ்வீட் ஃப்ளாரல், ஃப்ரூட்டி ஃப்ளாரல் மாதிரி தான். எனக்கு அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாக இதோட ரிவ்யூஸ் பார்ப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. பட் ஆனால் இது வந்து பார்த்த உடனே இந்த பாட்டிலுக்காகவே வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப வாங்க வேண்டாம். ஆக்சுவலாக நிறைய இதில் சேல் போயிட்டு இருந்தது. பாடி லோஷன், பாடி க்ரீமெல்லாம் கூட சேல் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து பாடி மிஸ்ட் எடுக்கலாம். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா சேல் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கக்கூடாதுன்னு அந்த மைண்டில் இருந்தேன் நான். சரி பிடிச்சதாக எடுக்கணும்னு. பட் ஆனால் இந்த பாட்டிலை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொன்று எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட கன்ஃபெட்டி Daydream. ஓகே, ஸோ Confetti Daydream ஃபைன் ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட். ஸோ இது வந்துட்டு பாட்டில் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல பாட்டில். ஸோ பாட்டிலுக்காக தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் ஸ்மெல் வந்து சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக இது இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் பார்த்த உடனே பாட்டில் அழகாக இருக்குன்னு எடுத்துகிட்டு நான் ட்ரை பண்ணேன். சான்ஸே இல்லை ஃப்ரேக்ரன்ஸ். ஹேண்ட்ஸ் டவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதோட ஃப்ரேக்ரன்ஸ். இது வந்து பர்ஃப்யூம் மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பாருங்க, நான் இதை ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் தெரியுது. இது வந்து பர்ஃப்யூம் மாதிரியே இருக்கும். லைட்டாக இதை ஸ்ப்ரே பண்ணால் போதும். பாடி மிஸ்ட் அளவுக்கு நம்ம எக்கச்சக்கமாக அடிக்க தேவையில்லை. ரொம்ப லைட்டாக அடித்தாலே போதும். நேற்று நான் வந்து இது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஆக்சுவலாக நான் நிறைய அடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக ஆகிடுச்சு ஸ்மெல்லு. ஸோ இது வந்து அந்த ஒரு சில ஃப்ரேக்ரன்சஸ் இருக்கும் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைக் பர்ஃப்யூம் மாதிரி உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். லைட்டாக அடிச்சாலே ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இது வந்துருச்சு. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இப்போ ஸ்டோர் போகிறீங்க, பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் ஸ்டோர் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து நைக்கால இல்லை ஆக்சுவலி. வேணும்னா நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வாங்கினேன் லாஸ்ட்டாக. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மேப்ளினோட இந்த காஜல். இது வந்து டாட்டூ ஸ்டுடியோ ஸ்மோக்கி காஜல். இதுலேயே வந்துட்டு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல டீப் பிளாக் இந்த காஜல் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு பின்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்மஜர் இருக்குது அண்ட் ஆல்சோ ஷார்ப்னர் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்மஜ் ஆகும். ஜெட் பிளாக். எனக்கு வந்து ஒரு குட் ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு காஜல் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ காட் திஸ். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. என் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பார்ட்டி வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களை எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.